கையல் சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் கையலும் எழிலும் ரொம்பவும் ஜாலியாக நைட் நேரத்தில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பத்திரிக்கை நம்ம எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சா, நம்மளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நிறைய பேர் வரவே இல்லை, கல்யாணத்துக்கு யாரையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் துல்கர் தாத்தாவும் அவங்களோட ஒய்ஃபும் வராங்க. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கையில் எழில் பார்த்து ரொம்பவும் சந்தோஷமாகறாங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நலம் விசாரிச்சுட்டு கையல் காரில் இருந்து கல்யாண பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே கொடுக்குறாங்க. கொடுத்து எழிலுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு துல்கர் தாத்தாவும் அவங்களோட ஒய்ஃபும் ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. அதே சமயத்தில் எழில் தாத்தா கிட்ட எனக்கு ஒரு சந்தேகம், எப்படி இத்தனை வயசுலையும் நீங்கள் லவ்வோடு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு தாத்தா சிரிச்சுக்கிட்டே இங்கே வாப்பான்னு சொல்லி கூட்டிட்டு போய் ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு அவரோட காதல் லைஃப்பை பற்றி சொல்கிறாரு. எல்லாமே ஒரு வைப்ரேஷன் தான், அது ஒரு மேஜிக், அவை இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுங்கிற ஃபீல். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்பா என்ன ஆனாலும் இவ என்னோட ஆளுடான்னு நெஞ்ச நிமித்தி சொல்கிற அந்த உணர்வு, இதெல்லாம் தான் நானும் இவளோ இத்தனை வருஷமாக ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாரு. இதை கேட்டு எழில் ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் எழில்கிட்டையும் கையல்கிட்டையும் ஒரு 4 பேர் வந்து உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்காக ஒரு சாங் ஒன்று நாங்கள் டெடிகேட் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வாட்டர் பாக்கெட் சாங்குக்கு 2 பேருமே சூப்பராக ஆடிருந்தாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பும்போது தீபிகா அந்த நேரத்தில் காரில் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையுமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு ரொம்பவும் பொறாமப்படுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் ராஜலட்சுமியோட பொண்ணு பிரணவி அவங்களோட கிளாஸ்மேட் ஒரு பையனோட நின்றுட்டு இருக்காங்க. அந்த பையனும் நல்லா குடிச்சிட்டு பிரணவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுற மாதிரி தெரியுது. இதை கையில் அந்த வழியாக போகும்போது பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன்கிட்ட நைட் நேரத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அந்த பையனும் கோவப்படுறான். பிரணவியோட கையை பிடிச்சி வான்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரணவி கோவத்தோட என் கையை விடு, நான் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, இதில் எனக்கு நீ புத்தி சொல்ல வந்துட்டியான்னு கேட்குறாங்க. இவன் என்னோட ஃப்ரெண்ட், என்கிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண மாட்டான், நீ இங்கேருந்து போகணும்னு சொல்லி கத்துறாங்க. கையில் அசிங்கப்படுறது நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே காரில் கிளம்பி போகிறாங்க. கையிலுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த சமயத்தில் ராஜலக்ஷ்மிக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி கையில் கால் பண்ணுறதை பார்த்துட்டு காலை பிக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு நம்மளோட வைப் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை தட்டிக்கோங்க.